நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி பரிசுத்த தேவனுக்கு முன்பாக இந்த காலை வேளையில் எல்லாரும் பணிந்து குனிந்து ஆண்டவருடைய நாமத்தை இந்த காலை வேளையில மகிமைப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த வாரம் எல்லாம் நம்முடைய தேவன் ஆச்சரியமான விதத்தில் நம்மை நடத்தி வந்தார். நம்மை கரம் பிடித்தவர் நம்மை கைவிடவில்லை. வல்லமையுள்ள தேவன் நம்மை விட்டு விலகவில்லை. அழைத்தவர் நமக்கு அழைத்த அழைப்புக்கு உண்மையுள்ளவராயிருந்து நம்மை நடத்தினார். எல்லாரும் வாய்களை நல்லா திறந்து, ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா, நீர் பரிசுத்தர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். செயல்களிலே வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. பராக்கிரம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். 1000 பேரிலும் சிறந்தவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை இந்த காலை வேளையில இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையின் நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நினைவா இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்தித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ பரிசுத்தத்திலே சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக ஒரு விஷயங்கள் எல்லாரையும் நாங்கள் பலிபீடத்தில் வைக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த பரிசுத்தம் உள்ளவரை ஆராதிக்க எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றும். பரிசுத்தம் உள்ளவர் எங்கள் நடுவில் ஆளுகை செய்யணும். ஒவ்வொருவருக்குள்ள ஆளுகை செய்யணும். தொடுதல் இறங்கி வரணும் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்ய இடம் கொடுக்கிறோம், கர்த்தர் பேச இடம் கொடுக்கிறோம். நீர் உலாவும் ஐயா, நீர் உலாவும். ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கர்த்தர் உலாவுவாராக. ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கர்த்தர் வாசம் பண்ணுவாராக. அவருடைய மெல்லிய பிரசன்னம் அப்படியே நிறைக்கட்டுமே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும். அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும். அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும்
கரங்களை உயர்த்தி ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். உடைய பிரசன்னத்தால் என்னை மணலாக்கும். ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை முழுவதும் ஆட்கொள்ளுங்க. இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. அனல் மூட்டுங்க ஆண்டவரே. அனல் இல்லாத ஜீவியம் வேண்டாம். அனல் மூட்டுகிற கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கடந்த நாட்களெல்லாம், கடந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளிலும், புதிய வாரத்தின் முதல் நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க வைத்திருக்கிற இந்த மாதயவுக்காக நன்றி சொல்கிறோம். ஆராதனை நாயகனாகி உமக்கு முன்பாக இந்த காலை வேளையில எங்களை தாழ்த்தி உம்மை ஆராதிக்க, கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி ஆராதிக்க, கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி ஆராதிக்க, துதிக்க கர்த்தர் கிருபை தாரும். பாடுகிற பாடல்களை அபிஷேகியும் ஆண்டவரே. உண்மையாய் உணர்ந்து கருத்தாய் கர்த்தரை பாடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய வல்லமை பிள்ளைகளை தொடுவதாக. ஆவியில ஒரு தொடுதலை உண்டாக்குவாராக. ஆத்மாவில ஒரு தொடுதல், சரீரத்தில் இன்றைக்கு எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் ஆராதிக்கும் போதே விலகி ஓடட்டும். ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு செய்யுங்க ஆண்டவரே. புதிய பலனை தந்து எங்க பிள்ளைகளை நீங்க நடத்தணும் ஆண்டவரே. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்களின் நாளில் கொண்டு வாரும். சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுக்கிற விடுதலை, சமாதான, சந்தோஷம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, இந்த காலை வேளை நீங்க பேசணும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த ஆராதனை நீர் மாத்திரம் மகிமைப்படும். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாமம் உயர்த்தப்படுவதற்கு சிலுவை அண்டையிலே எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் மகிமையானதை செய்வாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய நாட்களோடு இன்னொரு நாளையும் குட்டி கொடுத்து இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக, வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் சந்தோஷத்தோடு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவேன், பணிந்திடுவேன், தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளை நம்முடைய எல்லா துதிக்கும், கனத்திற்கும், மகிமைக்கும் காரணராய் இருக்கிற நம்முடைய தேவனை உயர்த்துவோம். அவர் நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் இந்த காலை வேளை நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அந்த தேவனை சேர்ந்து ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியாக சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம்.
பாவிகளுக்காய் ஜீவன் தந்து தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். ஆனால் போன்ற சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆனால் போன்ற சோதனை வந்தாலும் நடந்தாலும், சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவு வந்திடுவார், வரும் என்று நாம் அழைப்போமே. வானவர் விரைவு வந்திடுவார், வரும் என்று நாம் அழைப்போமே. வானவருடன் சேர்ந்திடும் நான் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவருடன் சேர்ந்திடும் நான் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கிந்த, வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கிந்த, ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். 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 அல்லேலூயா. பொன்னான இயேசுவை, புண்ணியல் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒருவரே வழி என்று கூறுவதற்காகத்தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அவர் என்னால் நம்மோடு இருப்பதினாலே அலைகள் புயல்கள் இதெல்லாம் வந்தாலும் ஒன்றும் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் அவருக்காக வாழ கர்த்தருக்கு வஞ்சகனை மேற்கொள்ள கிருபை தருகிற தேவனை சார்ந்து கொள்ள இன்னும் கர்த்தர் கிருபை தருவாராக. சேர்ந்து பாடுவோம் அந்த பாடலை. பொன்னான இயேசுவை, புண்ணியல் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். பொன்னான இயேசுவை, புண்ணியல் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணியல் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார்,
பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியற்ற நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் அற்புதம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலம் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலம் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய நேசரை போல ஒரு நல்ல நேசர் இந்த பூலோகத்தில் வேறு எங்குமே இல்லை. அவரை போல அற்புதம் செய்கிறவர், மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் ஒருவர் மேல் அவருடைய வல்லமைக்கு ஈடான வல்லமை இந்த பூலோகத்தில் எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சேர்ந்து இன்னொரு பாடலை பாட போகிற ஆண்டவரே, என்கிட்ட பலன் ஒன்றும் இல்லை, உம்முடைய ஆவியால் என்னை பலப்படுத்தும். சத்துவம் இல்லாது இருக்கிற எனக்கு இந்த காலை வேளையில
உம்முடைய சத்துவத்தை தந்தருளும். மான்களின் கால்களை போல நம்முடைய கால்களை மாற்றுகிறவர், மான் கால்களுக்கு ஒத்த பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, மான் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். உமக்காக ஓட, உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய விருப்பத்தை செய்ய எனக்கு ஒரு உன்னத பலனை தாரும் என்று சொல்லி ஆசையோடு ஏக்கத்தோடு சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பலனொன்றும் இல்லை தேவா, உம்மாவியால் பலப்படுத்து. சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளு. சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளு. பலனொன்றும் இல்லை தேவா, மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்து. மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்து. நூனே குமாரனை போல என்னையும் பலப்படுத்து. நூனே குமாரனை போல என்னையும் பலப்படுத்து. பலனொன்றும் இல்லை தேவா, உம்மாவியால் பலப்படுத்து. சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளு. சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளு. பலனொன்றும் இல்லை தேவா, சாத்தானை ஜெயிக்க பலன் தாரு. சோதனை வெல்ல உதவு. சாத்தானை ஜெயிக்க பலன் தாரு. சோதனை வெல்ல உதவு. மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்து. மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்து. பலனொன்றும் இல்லை தேவா, உம்மாவியால் பலப்படுத்து. சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளு. சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளு. பலனொன்றும் இல்லை தேவா, சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் வழுவாமல் காத்து நடத்து. சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் வழுவாமல் காத்து நடத்து. கழுகு செட்டைகள் அடித்து உயரே எழும்ப செய்யோ. கழுகு செட்டைகள் அடித்து ஆமென் உயர எழும்ப செய்யோ. பலனொன்றும் இல்லை தேவா, உம்மாவியால் பலப்படுத்து. சத்துவம்
சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளோ பலனொன்றும் இல்லை தேவா உம் ஆவியால் பலப்படுத்து சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளோ சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளோ பலனொன்றும் இல்லை தேவா. நம்முடைய தேவன் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். இந்த காலங்களில் நாம் ஆராதிக்கும் போதே அவருடைய உன்னத பலன் நம்ம எல்லாரையும் நிறைக்கட்டும். ஒரு புது பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் அவன் நாமம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த பாடலாமா வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அது இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம் தான் உயர்ந்த நாமம். சேர்ந்து பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியோ. அவன் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியோ. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே.
இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, போதும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, போதும் வியாதியின் முடிவில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பார்வகம் எழுது போதுருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பார்வகம் எழுது போதுருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ள வல்லமையான இயேசுவின் நாமம் அது, மனுஷருக்குள்ள வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். எல்லாரும் சேர்ந்து இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஒரு விஷயம் இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ள வல்லமையான வேறொரு நாமமில்லை, மனுஷருக்குள்ள வல்லமையான வேறொரு நாமமில்லை.
அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து தான் இந்த காலவேளையில் உங்க சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எப்படியாவது உங்க பிரசன்னம் என்னை நிறைக்கணும். வேறொரு ஆசை எனக்கு இல்லை. தேவ பிரசன்னம், தேவ சமூகம் என்னை நிறைத்து விட்டால் அது எனக்கு போதும். ஏனென்றால் தேவ பிரசன்னம் என்னோடு இருக்குமானால் பெரிய பர்வதம் போல நிற்கிறதெல்லாம் தகர்ந்து போகும். சாத்தானே எனக்கு முன்பாக நின்று என்னை அழிக்க நினைத்தாலும் உங்க கிருபை வந்து எனக்கு உதவி செய்யும். அந்த உணர்வோடு, அந்த சிந்தையோடு இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு அப்படியே மகிமைப்படுத்துவோம். பிரசன்னந்தா எனக்கு போதுமையா, வல்லமந்தா எனக்கு வேணுமையா. கேளுங்க, பிரசன்னந்தா எனக்கு போதுமையா, வல்லமந்தா எனக்கு வேணுமையா. பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிர நின்றாலும், பெரிய என்னை அழிக்க நினைத்தாலும், பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிர நின்றாலும், சதானி தந்திரங்கள் அண்ணி நினைத்தாலும், கிருபை எனக்கு உதவி செய்யுது. உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது. உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. பிரசன்னந்தா எனக்கு பொதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா. பிரசன்னதா எனக்கு பொதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா. மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது. உங்க கிருபை என்னை வாழ வைக்குது. உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது. உங்க கிருபை என்னை வாழ வைக்குது. பிரசன்னந்தா எனக்கு புதுமையா, வல்லமையா எனக்கு வேண்டுமையா. பிரசன்னந்தா வல்லமையா எனக்கு வேண்டுமையா. பல பல காட்சிகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கண்ணிகள் என் வழியில் விழித்தாலும், பல பல காட்சிகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கண்ணிகள் என் வழியில் விரித்தாலும், உங்க கிருபை என்ன கொண்டு சொல்லுது. உங்க கிருபை என்ன தப்பு வைக்குது. உங்க கிருபை என்ன கொண்டு சொல்லுது. உங்க கிருபை என்ன தப்பு வைக்குது. பிரசன்னந்தா எனக்கு பொறுமையா, வல்லமையா எனக்கு வேண்டுமையா. பிரசன்னதா எனக்கு பொறுமையா, வல்லமையா எனக்கு வேண்டுமையா. எல்லாரும் சொல்லுங்க. பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிர நின்றாலும், சதானி தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிர நின்றாலும், சதானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது.
உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. உங்க பிரசன்னதா எனக்கு பொதுமையா, உங்க வல்லமதா எனக்கு வேண்டுமையா, பிரசன்னதா எனக்கு பொதுமையா, உங்க வல்லமதா எனக்கு வேண்டுமையா. மனிதனின் தூஷணை என்ன சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதன் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், கிருபை என்னை உயர்த்தி வைக்குது, என்னை வாழ வைக்குது. உங்க கிருபைதா பொதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா, உங்க பிரசன்னதா எனக்கு வேண்டுமையா, உங்க வல்லமதா எனக்கு வேண்டுமையா. உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது. உங்க பிரசன்னதா எனக்கு பொதுமையா, உங்க வல்லமதா எனக்கு வேண்டுமையா, உங்க பிரசன்னதா எனக்கு பொதுமையா, உங்க வல்லமதா எனக்கு வேண்டுமையா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உங்க பிரசன்னம் உங்க வல்லமை எனக்கு தேவை. உங்க பிரசன்னம் உங்க வல்லமை இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது ஆண்டவரே. உங்க பிரசன்னம் என்னை தப்புவிக்கும், உங்க பிரசன்னம் என்னை பலவானாய் மாற்றும், உங்க பிரசன்னம் என்னை நடக்க செய்யும், உங்க பிரசன்னம் ஆண்டவருக்காக என்னை ஓட செய்யும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஒரு விஷயம் உங்க பிரசன்னம் உங்க வல்லமை என்னை நிறைக்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேண்டாம், இன்றைக்கு மாற்றத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஏதோ ஒன்னை எண்ணிலே கத்த செய்து இந்த இடத்தை விட்டு என்னை அனுப்புங்க. இங்கிருந்து போகும்போது ஒரு புதிய மனுஷனாய், தேவ வல்லமையை பெற்ற மனிதனாய், தேவனுக்காக எழும்புகிற மனிதனாய், மனுஷியாய் இந்த இடத்திலிருந்து போகணும்னா உங்க பிரசன்னம் என்னை தொடணும். கை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே, ஏதோ வந்த ஆராதிச்சேன்னு போக கூடாது. இன்னைக்கு என்னை தொட்டு திருப்திப்படுத்தி, என்னை வல்லமைப்படுத்தி, அதிகாரப்படுத்தி என்னை அனுப்பும். எனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நான் ஜெயிக்கணும்னா எனக்கு தேவ பலன் தேவை. எனக்கு முன்பாக இருக்கிற சத்துருவின் தந்திரங்களை நான் ஜெயிக்க வேண்டுமானால் எனக்கு தேவ உதவி தேவை, தேவ ஒத்தாசை தேவை. பராக்கிரமம் உள்ளவரே, யெகோவா நிசியே, யெகோவா ராஃபா எனக்குள்ளே ஆளுகை செய்யும், எனக்குள்ளே ஆளுகை செய்யும். ஆளுகை செய்கிறவருக்கு முழுவதுமா என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில உம்மால முடியாதது எதுவுமே இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மனிதனாலே கூடாதவைகள் எல்லாம் நம்முடைய தேவனாலே ஆகும். கை உயர்த்தி ஆண்டவரே, நான் எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேனோ அதையெல்லாம் முடித்து வைக்க என் நேசர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு என்னை விடுதலையாக்க ஒருவர் இருக்கிறார், என்னை சுகப்படுத்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உம்மை அப்படியே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, ஆமென். பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை
ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, யெகோவா நிசி. வெற்றி தந்தவரை நல்ல ஆராதிங்க. வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நிசி. வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, யெகோவா. பாடும் பொழுது, ஆராதிக்கும் போது சரீரத்தில் ஒரு சுகம், எல்லா பலவீனங்கள் மாறி ஒரு புது பலன் தருகிறவர். யெகோவா ராபா, சுகம் தந்தே தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, எல்ரோயி
எல்ரோயி என்னை கண்டு தெய்வமே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டு தெய்வமே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி யெகோவா நிசியே என்னை வெற்றி சிறக்க பண்ணினவர், என்னை கண்டவர் நீர்தான்பா, என் தேவைகளை பார்த்து கொண்டவர், என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்த நல்ல மேய்ப்பர். உம்மை போல இந்த உலகத்துல யாரும் இல்லை. நான் தோற்று போன நேரங்கள் உண்டு, ஆனால் தோற்ற இடத்துல என்னை வெற்றி சிறக்க பண்ணின ஒரு கர்த்தர் என்னுடைய கர்த்தர். நான் பலவீனப்பட்ட நேரங்களிலே, வியாதிப்பட்ட நேரங்களிலே எனக்கு நல்ல மருத்துவராயிருந்து என்னை பலப்படுத்தினவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கைவிடாத நேசர் எனக்கு இருக்கிறீர். எல்லாரும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத பரம தகப்பன் என்னோடு கூட இருக்கிறீர். இன்னும் உங்க நாமத்துக்கு முன்பாக நான் உண்மையா பரிசுத்தமா தேவனை ஆராதித்து மகிழ உங்க உன்னத பலன் நிறைக்கட்டும் நிறைக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்த தேவனை துதிக்கிறோம். இன்னும் உங்கள் பிரசன்னத்தின் வல்லமை எங்க பிள்ளைகளை நிறைக்கட்டும், அனலாக்கட்டும். இன்னும் இந்த வாரத்தில் உம்மை அதிகமாய் ருசிக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்களோடு கூட இந்த காலை வேளை கர்த்தர் பேசும். தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள் இருதயங்கள் திறக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.